டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ் சென்னையின் மிக சிறந்த கல்வி நிறுவனம். உங்கள் எதிர்காலத்தை உறுதி செய்யும் கல்வி பயணத்திற்கு உதவ திறமையான பேராசிரியர்களோடு அனைத்து வசதிகளையும் கொண்ட உயர்தரமான கல்வியை வழங்குகிறது டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ். 10 ஆண்டுகளாக மிகச்சிறந்த தொழில் பயிற்சியை அளித்து வருகிறது டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ். 2025ஆம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மிகச்சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள், ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த தொழில் பயிற்சிகள், அனுபவமிக்க பேராசிரியர்கள் நடத்தும் தொழில் பயிற்சி வகுப்புகள், கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள், தனித்தனி பாடங்களுக்கென அதிநவீன தொழில் பயிற்சி கூடங்கள், போக்குவரத்திற்கு ட்ரெயின் பாஸ் மற்றும் பஸ் பாஸ் வசதிகள், வெளியூர் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வசதிகளுடன் கூடிய ஹாஸ்டல் வசதிகள், முன்னணி தொழிற்சாலைகள் நடத்தும் 100% நேரடி வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகள் என உங்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறது டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ். தந்தை டொன் பாஸ்கோ இத்தாலிய நாட்டில் உள்ள தூரின் நகரிலே பிறந்தவர். தன்னுடைய சிறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட வறுமையின் காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு இளைஞராக அன்றைய காலகட்டத்தில் இருந்த சமூக சூழ்நிலைக்கு வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு விதமான இடர்களை நேரடியாக கண்ணுற்று ஒரு கத்தோலிக்க குருவாக இத்தகைய வாய்ப்பு மறுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற தூரின் நகரில் இருந்த அநேகமாயிரம் இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான வாழ்வாதார நிலைகளில் எதெல்லாம் பயன்பட முடியுமோ அத்தகைய நிலைகளில் தொழிற்கல்வி, இசை, அதேபோன்று மற்ற ஆன்மீக நிலையில் என்கின்ற விதத்தில் ஒரு ஒருங்கிணைந்த கல்வியை கொடுத்த ஒரு மாமனிதராக நெருப்பு தொழில்நுட்ப காலத்தில் வளர்ந்த மிகப்பெரிய ஒரு இடர்களை இத்தாலிய நாடு சந்திக்க நேர்ந்தது. அதன் மூலமாக பல இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றிருந்தார்கள். எனவே வேலைவாய்ப்பற்றிருந்த இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக தந்தை டொன் பாஸ்கோ செயல்பட்டார். அந்த பணி என்பது இன்றைக்கு 130 நாடுகளிலே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த பணி இன்றைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. பாலிடெக்னிக்கா அதெல்லாம் வீக்கான ஸ்டூடெண்ட் தான் படிப்பாங்க. பாலிடெக்னிக்லாம் போனா ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ண முடியாது. பாலிடெக்னிக்லாம் படிச்சா இப்போ நல்ல வேலைக்கு போக முடியாது. பாலிடெக்னிக் காலேஜ்ல பொண்ணுங்களாம் சேருவாங்களா? பாலிடெக்னிக்லாம் படிச்சா எந்த வேலையும் கிடைக்காது. பாலிடெக்னிக்கா மற்ற டிகிரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பெருசாலாம் தெரியாது. பாலிடெக்னிக் படிக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்குமா? யார் சொன்ன பாலிடெக்னிக் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு? என்ன மாதிரி நிறைய இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு MBA, PG டிப்ளமோ, BE, ME, BTech அப்படி நிறைய ஹையர் ஸ்டடீஸ்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நமது கல்லூரியில் டெக்னாலஜி டெவலப்புக்கு ஏற்ற மாதிரி படிப்புலையும் புது புது சப்ஜெக்டையும் ப்ராக்டிக்கலாக டீச் பண்றாங்க. பாலிடெக்னிக் படிச்சவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கம்பெனில நல்ல வேலையில இருக்காங்க. IT மற்றும் AI உலகத்தில் பாலிடெக்னிக் ஸ்டடீஸ் கொடுக்கிற பிராக்டிக்கல் நாலேஜ் ரொம்பவே உதவியா இருக்கும். டொன் பாஸ்கோ பல் தொழில்நுட்ப கல்லூரி 2014ஆம் ஆண்டு சலேசியர்களால் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி. இந்த கல்லூரி மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மாநில அரசின் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலம் அப்ரூவ் செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் தொழில்நுட்ப கல்வியை அளிக்கக்கூடிய நிறுவனம். இங்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் என்ற 5 வகையான கல்வி இங்கு அளிக்கப்படுகிறது. இதில் சேருவதற்கான நுழைவு தகுதியாக SSLC பாஸ், +2 பாஸ், ITI பாஸ் இவை 3ம் கல்வி தகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகளானது 3 ஆண்டுகளுக்கான பயிற்சி. 12ஆம் வகுப்பு முடித்திருந்தால் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து 2 ஆண்டுகளில் நாம் பட்டய படிப்பை முடிக்கலாம். டிப்ளமோ ஆனது 3 ஆண்டுகள் கல்வி மற்றும் 2 ஆண்டுகள் கல்வியாக 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள் இந்த கல்லூரியின் பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியானது வட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கல்லூரியாக
இந்த ஆண்டுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரியில் படிப்பதன் மூலம் இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் ஒரு சிறந்த தொழில்நுட்ப கல்வியை பெற்று தொழிற்சாலைகளுக்கு செல்லும் ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்கி கொடுப்பதில் இந்த நிறுவனம் முன்னணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் படித்த பல்வேறு பழைய மாணவர்கள் இன்று தொழில் நிறுவனங்களில் நல்ல ஒரு பதவியிலும் நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டான் போஸ்கோ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் is a well-proved system of education in the entire world. தடுப்பு முறை கல்வியான டொன் போஸ்கோ கல்வி முறை ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் நிறைவான ஒரு பயிற்சியை பெறுவதற்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக டொன் போஸ்கோ நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மெக்கானிக்கல் மற்றும் R&D அப்படின்னாலே ரொம்ப பிடிச்சமான டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம்ல. எங்கே பார்த்தாலுமே மெக்கானிக்கலுக்கு கூட்டங்கள் அலைமோதுது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மெக்கானிக்கல் படிக்கிறதுனால அதிகமான வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். சின்ன சின்ன ஷாப்புங்களை வச்சு ஒரு லேத்து மிஷினையும் மில்லிங் மிஷினையும் வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற நபர்களை நிறைய நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் கூட முன்னேறணும் அப்படின்னா எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அதிநவீன மெக்கானிக்கலுக்கான சாதனங்கள் கொண்ட R&Dக்கான மிஷின்ஸ் மற்றும் லேத் மில்லிங் மிஷின் இது போன்ற எல்லா சாதனங்களுமே உங்களுக்காக பயிற்சிகள் கொடுக்கப்படுது. எங்களுடைய மாணவர்கள் அநேக பேர் வெளிநாடுகளில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. வெளிநாடுகள்னால் எவ்விதமான கம்பெனி? ஜிக்ரோல் நம்மளோட டைப்பில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. அதில் அநேக மாணவர்கள் கல்லூரியிலிருந்தே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அந்த கம்பெனி நிறுவனத்தினால பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அங்கே வேலைகளுக்கு கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய சென்னையில் ஹுண்டாய், டாடா, ஜெப்ரானிங், கூல் பாயிண்ட் இது போன்ற அநேக கம்பெனிகள் தொடர்ச்சியாக மாணவர்களை அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நீங்கள் கூட சேரலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஹார்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம், மொபைல் உள்ள இருக்க சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பேசிக்லேருந்து அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ அது மூலியமாக அவங்க வந்து ஹார்ட்வேரும் கற்றுப்பாங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டமில் கோடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த கோடிங் மூலியமாக அவங்களுக்கு எப்படி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை கற்றுக்கிறது மூலிமா அவங்களுக்கு வெளியில் கம்பெனிஸ் போகும்போது அவங்க ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் அவங்க போகலாம், இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் போகலாம். இந்த துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லித்தரதில்லை, இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே படித்து முடிச்சு போன மாணவர்களும் நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ், ஹுண்டாய் அப்படிங்கிற கம்பெனிஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாணவர்களாகிய நீங்கள் இந்த டான் போஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் தெரியணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னும் பொழுது அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக்கல் இல்லாமல் ஒரு வீடோ இல்லை எந்த இடத்தையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லாத இடத்தையே நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்மளால் வாழறதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம தேடி போகிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி மாணவர்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த நிறுவனமானது இயங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. முக்கியமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க, இந்த வகையான கோர்ஸ்களை தான் இந்த நிறுவனத்தில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். படித்து பயன்பெற்று உங்களுடைய எதிர்காலத்தை பொருளாதாரத்தில் வளர்க்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இங்கே ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குரூப்பை குறித்து என்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம்? இன்னைக்கு வீடுகளில் ஃப்ரிட்ஜோ இல்லை ஏசியோ இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதிநவீன காலத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம்ல. எல்லா வீடுகள்லையுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருந்துகிட்டு இருக்குது. வீடுகள் மட்டும்தானா? இன்னைக்கு கார் எடுத்தாலும் ஏசி, பஸ் எடுத்தாலும் ஏசி. அப்போ இதோட வளர்ச்சி விண்ணை தொட்டு போய்கிட்டு இருக்குதுல்ல. இது எல்லாத்துக்கும் தேவைகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த குரூப்பை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேயே கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இந்த குரூப்போட கல்லூரிகள் இருக்குது. அதில் சென்னையில் நம்முடைய கல்லூரியில் தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குரூப் ஆனது நம்ம கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
மாணவர்கள் எளிதான வகையில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏசிகளை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை எப்படி புதுதாக வாங்கி கொண்டு வந்து மாட்டுவது, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மொத்த விதமான ஏசிகளையும் HVAC ஏசிகளையும் நான்கு விதத்தில் பயன்படுத்துது, இது போன்ற எல்லா விதமான சாதனங்களையும் நீங்கள் கற்றுக்க முடியும். வெறுமனே படிக்க போகிறதில்ல, செஞ்சு பார்க்க போகிறீங்க, பலன்களை உங்கள் கையினால் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் தான். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ன்றது வந்து அதிகப்படியான ஃபீல்டு ஒர்க்கை கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். டிசைனு, டிராயிங்ஸு, டிராஃப்டிங்ஸு, எப்படி டிராயிங் ஸ்டடி பண்ணுறது, ப்ளஸ் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்டடி பண்ணி அதுலேருந்து ரேட் எடுக்கிறது, காஸ்டிங்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் வேரியஸ் விதமான எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் தான். நிறைய இடத்துல நிறைய காலேஜஸில் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் எங்கள் காலேஜில் இது வந்து இருக்கிறதுனால எங்களால் பெரிய பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸை வந்து வாங்கி கொடுக்க முடியும்னே சொல்லலாம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அப்படின்ற கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகப்படியான யூசேஜில் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகப்படியான கார்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களால் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வேலைக்கும் போக முடியும். அதே நேரத்தில் வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேரில் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து உங்களை வந்து போயிட்டு அதை வந்து நாங்கள் விசிட் பண்ண வைக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ண வைக்கிறோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறத விட இங்கே வந்து நீங்கள் மெட்டீரியல் ஸ்டடி வந்து அதிகப்படியாக பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு புதுவிதமான இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் அப்படின்றது வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வாய்ப்புகளை வழங்குகிறது டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ், பேசன் பிரிட்ஜ்.